ஹலோ மக்களே, புரட்டாசி ஸ்டார்ட் ஆயாச்சு. இனிமேல் காய்கறிகளை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஃபுல் மந்த்தும் எப்படி விதவிதமாக செய்யலான்றது தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பிரியாணி தான். நீங்கள் இதை சண்டேஸில் கூட செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்க ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுடுவாங்க. இதுக்கு கூடவே ஒரு வெண்டைக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறோம். அதையுமே எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பரில் போடாதீங்க, ஏன்னா சாப்பரில் போடுறப்ப என்ன ஆகும்னா அந்த வெண்டைக்காயில் இருக்க கொழுப்பு இன்னுமே ஜாஸ்தி ஆகிடும். அதனால் சாப்பரில் வெண்டைக்காயை மட்டும் போட தேவையில்ல. அடுத்ததாக இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பரப்பி வந்து வச்சுக்கோங்க. அதனால் அந்த கொழுப்பு தன்மையும் குறைஞ்சி போயிடும். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலா என்னன்றதை வந்து பார்த்துடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து தனியா வந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வறுத்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த பவுடரை நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு பொரியல், கோவக்காய் பொரியல் எது செஞ்சாலுமே கண்டிப்பாக இந்த பவுடரை நீங்கள் வந்து போடலாம். நம்ம சேனல்லே இன்னொரு மசாலா பவுடருமே ரெடி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. கடைசியாக சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்து சொல்கிறேன், எள்ளு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நீங்கள் இது எல்லாத்தையுமே வறுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் பொரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெண்டைக்காயை வானலில் போட்டுட்டு, அதாவது எண்ணெயில் போட்டுட்டு ரொம்ப வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வேக வைக்கிறதுக்கு ஆகுதுன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டால் போதும். அடிக்கடி வந்து கிளறி விடக்கூடாது. இப்போ நான் நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன். அதில் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கேன். நம்மளோட வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன பொருட்கள் போடணும்னு சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் உப்பு, மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்து நீங்கள் இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பட்டாணி பிரியாணி எப்படி செய்யலான்றதை வந்து பார்த்துடலாம். வானலில் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. எண்ணெய், நெய், இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் நெய் நல்லா கலந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கூடவே வந்து பிரியாணி இலையை வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து வதங்கட்டும். இப்போ நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு விழுது வந்து அரைக்க போகிறோம். இந்த விழுது தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்க போகுது. 2 பச்சை மிளகா வந்து எடுத்துக்கோங்க. கூடவே வந்து இஞ்சி, பூண்டு இது 2மே வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன். இது கூட 3 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது 3த்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வந்து வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசனை ஓரளவுக்கு வந்து போகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் சேர்த்துருக்கிறது காஞ்ச பட்டாணியை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதை தான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஸ்பைசஸுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது பச்சை மிளகா காரம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூளை அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே சீரக சம்பாவாக இருந்தால் 1க்கு 2 தண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட பிரியாணி அப்படியே உதிரியாக ரெடி ஆகிடும். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வந்து விட்டுட்டு நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கைப்பிடி நிறைய புதினாவையும் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களோட பிரியாணியோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ண இல்லைங்களா, அதனால நான் இப்போ லெமன் மட்டும் ஒரே ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இப்போ நெய்யுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. பிரியாணியை ஓரத்துலேருந்து தான் வந்து கிளறணும், நடுவுலேருந்து வந்து கிளறாதீங்க. அடுத்தது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சமான சைட் டிஷ்ஷோடு இதை வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்து
ரைத்தா, கூடவே வந்து வெண்டைக்காய் பொரியல். இது கூட தான் வந்து இதை சர்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.